பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகிற இலங்கை திருநாட்டிலே இலங்கை முஸ்லிம்களாக, இலங்கை சோனகர்களாக அறியப்படுகிற சிறுபான்மை சமூகமாக இருக்கிற முஸ்லிம்கள் மீது தொடர்ச்சியாக கடந்த பல வருடங்களாக இனவாத தாக்குதல்களும் இனவாத பிரச்சாரங்களும் முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய செய்தியை ஊடகங்களினூடாகவும் நேரடியாகவும் பல ஊர்களில் நாம் கண்டு வருகிறோம். இந்த நிலையில் கடந்த ஓரிரு காலங்களாக தடைப்பட்டிருந்த சில இனவாத பிரச்சாரங்களும் தாக்குதல்களும் மீண்டும் முஸ்லிம்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதை நாம் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தை இலக்கு வைத்து, குறிப்பாக முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய கிழக்கு மாகாணத்தை இலக்கு வைத்து இனவாத பிரச்சாரங்களும் தாக்குதல்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. திருகோணமலை சண்முகா வித்தியாலயத்தில் ஏற்பட்ட முஸ்லிம்களுடைய, முஸ்லிம் பெண்களுடைய கலாசார உடை தொடர்பான பிரச்சினை இன்னும் முழுமையான தீர்வு எட்டப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. ஒன்று, கிழக்கு மாகாணத்தை அடிப்படையாக வைத்து முஸ்லிம்கள் மீதான பல பிரச்சனைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவற்றுக்கே தீர்வு பெற்றுக் கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கிற காலகட்டத்தில் கடந்த 2ஆம் தேதி ஏறாவூரை சேர்ந்த ஒரு சகோதரர் மீதான மிலேச்சத்தனமான அடக்குமுறையுடன் கூடிய, அவமானப்படுத்தலுடன் கூடிய கடுமையான ஒரு தாக்குதலை அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு காணி அலுவலகரே முன்னின்று நடத்தி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை சமூக வலைதளங்களில் வீடியோவாகவும் பதிவு செய்து அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. ஏறாவூரை சேர்ந்த சகோதரர் தன்னுடைய சொந்த இடத்தை பார்வையிடுவதற்காக சென்ற நேரத்தில் அவருடைய வயதை கூட பொருட்படுத்தாமல் பிரதேச சபையினுடைய காணி அலுவலராக இருக்கக்கூடிய மயூரன் என்பவருடைய தலைமையில் 7 பேர் கொண்ட ஒரு குழு கடுமையாக அவரை தாக்கியது மட்டுமில்லாமல் அவருடைய ஆடைகளை களைந்து அவரை அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவருடைய மானத்தோடு விளையாடக்கூடிய ஒரு காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த காரியத்தோடு சம்பந்தப்பட்டவர்களில் காணி அலுவலராக இருக்கிற மயூரன் மாத்திரம் தற்போது கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இதே நேரத்தில் மீதமுள்ளவர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை. மீதமுள்ள 7 பேரில் மிக முக்கிய நபராக கருதப்படுகிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான திரையரங்கின் உரிமையாளர், அவர்தான் அவமானப்படுத்தக்கூடிய நிலையில் அவருடைய ஆடை களையப்பட்ட அந்த காட்சியை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றியவர். அவரை இன்னும் போலீசார் கைது செய்யவில்லை. இந்த சம்பவம் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை மட்டுமல்லாது முழு இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமாக மீண்டும் மாறி இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் மிக பூதாகரமாக உருவாக்கப்பட்டு ஒரு இனவாத கலவரத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு பெரும் பாதிப்புகளை பல கட்டங்களில் உருவாக்கி விடுகிறது. தெற்கிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் அங்கு வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தினால் பல கட்டங்களில் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உள்ளாக்கப்படுகிறோம். கிழக்கிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் அங்கு வாழக்கூடிய மாற்று சமூக மக்களினால் பல ஒடுக்குமுறைகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் உள்ளாக்கப்படுகிறோம். இதே நேரத்தில் வடக்கு வாழ் முஸ்லிம்களுக்கும் இது போன்ற பல பிரச்சனைகள் தொடர்ச்சியாக உருவாகிறது. காணி பிரச்சனைகளுக்கு இன்னும் தீர்வு எட்டப்படவில்லை. முஸ்லிம்களுடைய மீள்குடியேற்றங்கள் சரியாக முறைப்படுத்தப்படவில்லை. முஸ்லிம்களுக்கான எந்த உரிமையும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது போன்ற நிலையில தங்களுடைய சொந்த இடத்தை பார்ப்பதற்காக, அதிலே தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக சென்றவரை இப்படி தாக்கி, அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி சமூக வலைதளங்களில் அதை பதிவிட்டு அதனூடாக மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில ஒரு சாரார் இயங்குகிறார்கள் என்றால் இவர்களுடைய மனோநிலை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை கவலையோடு நாம் உற்று நோக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் முஸ்லிம்கள் ஓரளவுக்கு அதிகமாகவும் அதற்கு அடுத்த சமூகமாக தமிழ் மக்களும் வாழ்கிறார்கள். வடக்கிலே பெரும்பான்மையாக தமிழ் மக்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருக்கிறார்கள். தெற்கிலே சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், முஸ்லிம்களும் தமிழர்கள் அத்தனை பேரும் சிறுபான்மையாக இருக்கிறோம். இந்த இலங்கை நாட்டினுடைய அமைவு, சமகோள பரப்பளவு இப்படித்தான் அமையப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதியில் பெரும்பான்மையாக இருக்கிற மக்கள் இன்னொரு பகுதியில் சிறுபான்மையாக இருக்கிறார்கள். ஆனால் எந்த பகுதியிலும் அடிவாங்கக்கூடிய இடத்தில், உரிமைகளை இழக்கக்கூடிய இடத்தில் முஸ்லிம்கள் இருப்பதை பார்க்க முடியும். அன்பின் தமிழ் சகோதரர்கள், ஒன்றை அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால்,
கடந்த பல 30 ஆண்டுகள் 3 தசாப்தங்களாக இலங்கை மிகப்பெரியதொரு அழிவை, ஒரு பேரினவாத தாக்குதலை, யுத்தத்தை எதிர்கொண்டிருந்தது. இந்த யுத்தத்திற்கு காரணமாக அமைந்தவர்கள் விடுதலை புலிகள். தமிழீழ போராட்டத்தை முன்னிறுத்தி விடுதலை புலிகள் ஆயுதமேந்தி போராடினார்கள். இந்த ஆயுதமேந்தி போராடிய நேரத்தில், தமிழீழ கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிற நேரத்தில் எல்லாம் ஆரம்ப கட்டத்தில் முஸ்லிம் தலைவர்களே இதற்கு ஆதரவாக தமிழ் மக்களுடைய போராட்டத்திற்கு உறுதுணையாக இருந்தார்கள். அண்ணன் அமிர்தலிங்கம் அவர்கள் தமிழீழத்தை பெற்றுத் தராவிட்டால் தம்பி அஷ்ரப் நான் பெற்றுத் தருவேன் என்று சொல்லி முஸ்லிம் காங்கிரசினுடைய ஸ்தாபக தலைவர் அஷ்ரப் அவர்கள் அன்றைய காலத்திலே பல மேடைகளில் முழங்கிய காட்சிகளை இன்றைக்கும் வரலாறாக நாம் பார்க்க முடிகிறது. ஆரம்ப கால முஸ்லிம் தலைவர்கள் தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக சேர்ந்து குரல் கொடுத்த காலம் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அது மாற்றம் அடைந்து முஸ்லிம் உரிமைகளை பற்றி முஸ்லிம் தலைவர்கள் பேசுகிற ஒரு சூழல் உருவாகி தமிழ் சமூகத்தை பற்றி பேசாத ஒரு சூழல் உருவானதுக்கான காரணம் என்னவென்று சொன்னால், கூட பயணித்த சக இனமாக இருக்கிற தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கிற முஸ்லிம்கள் மீதான அடக்குமுறைகளை விடுதலை புலிகளும் விடுதலை புலிகளை சார்ந்தவர்களும் சாராதவர்களும் பல கட்டங்களில் உருவாக்கி முஸ்லிம்கள் மீதான தாக்குதல்களை மேற்கொண்டதுதான் அடிப்படையாக இருந்தது. இப்ப விடுதலை புலிகள் இல்லாமல் ஆகிவிட்டார்கள், இல்லாமலாகப்பட்டு விட்டார்கள். இந்த நேரத்தில் நாட்டிலே சமாதானம் ஏற்பட்டு அத்தனை பேரும் சமமாக வாழக்கூடிய நேரத்தில் மீண்டும் இதே மாதிரி பிரச்சனைகளை சக சமூகமாக இருக்கிற தமிழ் மக்கள் முஸ்லிம்கள் மீது உண்டாக்கினால் மீண்டும் இது போன்ற பழைய நிலைதான் உருவாகுமே தவிர இன நல்லுறவு என்பது ஏற்பட மாட்டாது என்பதை ஆரம்பமாக நாம் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால், அங்க இருக்கக்கூடிய கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், தமிழர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வருகிற பிரச்சனை எல்லாம் எதை ஒட்டி வருதுன்னு கேட்டா, முஸ்லிம் ஆசிரியர்கள் அல்லது முஸ்லிம் மாணவிகள் பாடசாலைக்கு இஸ்லாமிய கலாச்சார ஆடை அணிந்து கொண்டு சென்றால் அதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சம்பந்தன் ஐயா வரைக்கும் பேசிய வரலாறுகள் உண்டு. தெற்கிலே பேரினவாதம் எப்படி இருக்கிறதோ அதே போன்று கிழக்கிலும் இருக்கிறது. எங்களுடைய உரிமை, எங்களுடைய முஸ்லிம் பெண்களுக்கு அரசே வழங்கி இருக்கக்கூடிய உரிமை, எங்களுடைய மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் குறுக்கு நின்றால் உங்களுடைய உரிமைகளுக்கு நாங்கள் குறுக்கு நிற்கவில்லையே. நிற்கும் போது எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். சண்முகா வித்தியாலயத்தில் இதுதான் நடைபெற்றது. தற்பொழுது கிரான் பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்றது இதுதான். முதலாவது, இது போன்ற தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். மயூரன் கைது செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் மயூரனோடு இந்த காரியத்தில் ஈடுபட்ட 7 பேரும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். இது இனவாதத்தை தூண்டுகிற ஒரு காரியமாக இருக்கிற காரணத்தினால் இந்த தூண்டலுக்கு உரியவர்கள் மயூரன் உட்பட்ட மீதி 7 பேரையும் ஐசிசிபிஆரின் கீழ், சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்ட ஐசிசிபிஆரின் கீழ் இவர்கள் கைது செய்யப்பட்டு இவர்களுக்குரிய முழுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். இப்படி செய்யப்பட்டால் மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள், தாக்குதல்கள் நிறுத்தப்படும். அந்த சகோதரர் தாக்கப்பட்ட மறுநாள் அதே ஏராவூர் பகுதியைச் சேர்ந்த இன்னொரு சகோதரர் தாக்கப்படுகிறார். இப்படியே தொடர்ச்சியான முஸ்லிம்கள் மீதான தாக்குதல் நடைபெறுகிறது. விடுதலை புலிகள் முஸ்லிம்களை தாக்குதல் நடத்தும் போது தமிழ் தலைமைகள் எப்படி மௌனம் காத்ததோ அதே போன்று இப்பொழுது முஸ்லிம்கள் தாக்கப்படுகிற நேரத்திலும் சம்பந்தன் ஐயா உள்ளிட்ட தமிழ் தலைமைகள் மௌனம் காக்கக்கூடிய ஒரு அவல நிலையை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. இன நல்லுறவை உண்டாக்க வேண்டும் என்றால் தமிழ் தலைமைகள் தான் இது போன்ற மிலேச்சத்தனமான தாக்குதல்களை தங்களுடைய இனத்தைச் சேர்ந்தவர்கள் மேற்கொள்கிற நேரத்தில் அதை தடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். ஆனால் அந்த முயற்சிகளில் யாரும் ஈடுபடுவதை போன்று தெரியவில்லை. இன்னும் சொல்ல போனால், இப்பொழுது வடக்குக்கு ஒரு தமிழ் சமூகத்தைச் சேர்ந்தவர் ஆளுநராகவும், கிழக்குக்கு முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஜனாதிபதி அவர்களால். கடந்த 2 நாட்களாக அனாமதேய துண்டு பிரசுரங்கள் வெளியிடப்படுகிறது. ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக ஹர்த்தால் அனுஷ்டிப்போம் வாருங்கள் என்று சொல்லி அனாமதேய துண்டு பிரசுரங்களை வெளியிட்டு இனவாதத்தை கக்குகிற காரியங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. இதே போன்று இதற்கு முன்பதாக கிழக்கு மாகாணத்திலே முஸ்லிம் முதலமைச்சர் இருக்கிற நேரத்திலும் அவருக்கு எதிராக சக்தி போன்ற தொலைக்காட்சிகளை முன்னின்று இனவாதத்தை கக்குகிற காரியங்களை மேற்கொண்டார்கள். கிழக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சராக பிள்ளையான் இருந்தார். பிள்ளையான் இருக்கிற நேரத்தில் அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு கிழக்கு மாகாண முஸ்லிம்கள் இருந்தார்கள். வடமாகாணத்திலே முஸ்லிம்கள் நாங்கள் வாழுகிறோம். வடமாகாண முதலமைச்சராக CV விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் இருந்தார்கள். அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழுகிறோம். நாங்கள் அதை புறக்கணிக்கவில்லை. வடமாகாண முதலமைச்சரை புறக்கணிக்கவில்லை. கிழக்கு மாகாண முதலமைச்சரையோ கிழக்கு மாகாண ஆளுநரையோ இப்படி தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்களை எங்களை ஆளுகிற இடத்திற்கு வருகிற நேரத்தில் கூட அவர்களை புறக்கணித்து இனவாதம் கக்கவில்லை. கிழக்கிலையும் கக்கல,
வடக்கிலையும் கக்கல, தெற்கிலையும் கக்கல, எந்த இடத்திலும் முஸ்லிம் சமூகம் இப்படி நடப்பதை பார்க்க முடியாது. ஆனா ஒரு முஸ்லிம் ஆளுநர் நியமிக்கப்பட்டவுடன் இது போன்ற காரியங்களை ஊடகங்களே முன்னின்று பரப்புகிற நேரத்தில் எப்படி ஒரு இன நல்லுறவு ஏற்படும்? எம்எல்ஏ ஹிஸ்புல்லா இப்பொழுதுதான் பொறுப்பெடுத்திருக்கிறார். கிழக்குக்கு முஸ்லிம் ஆளுநரை போன்று வடக்குக்கு தமிழ் இனத்தை சேர்ந்த ஒரு ஆளுநர் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். வடக்கிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கிழக்கிலே இருக்கிற தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவரை புறக்கணிப்பதற்கு என்ன அடிப்படை காரணமாக அமைகிறது? ஒரு முஸ்லிம் என்பதற்காகவே புறக்கணிக்க முடியுமா? அவர் பிழையாக செய்தால் நாங்களே அவரை புறக்கணிப்போம். அவர் இனக்குரோதத்தை உண்டாக்கும் விதமாக, இனங்களுக்கு மத்தியில் முருகலை உண்டாக்கும் விதமாக, சமூகங்களுடைய சகவாழ்வை கெடுக்கும் விதமாக அவர் செயல்படுவாராக இருந்தால் முதலாட்களாக முன்னின்று முஸ்லிம்களை அவரை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும். ஆனால் அவர் பொறுப்பேற்றவுடன் முஸ்லிம் என்பதற்காகவே புறக்கணிக்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது என்றால் இது இனவாதத்தின் ஆரம்ப புள்ளியாக மாறிவிடுகிறது. அப்ப நாம என்ன பார்க்கணும் கேட்டா, இது போன்ற காரியங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். முஸ்லிம்கள் தாக்கப்படுகிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள், முஸ்லிம்கள் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுகிற நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இனவாதம் கற்கப்படுகிறது. ஆனால் கடந்த காலத்தில் முஸ்லிம்கள் யாரும் இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டதை பார்க்க முடியாது. இந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய முஸ்லிம் தலைவர்களுடைய நிலையை முஸ்லிம் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும், முஸ்லிம்களுக்கு ஒரு பாதிப்பு வருகிற நேரத்தில் இவர்கள் பேசுவார்களோ இல்லையோ, மற்ற சமூகத்தவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு என்றால் முதலாளாக நின்று குரல் கொடுப்பார்கள். ஒரு நாட்டுக்குள்ள வேறொரு பிரச்சனைனா முதலாளாக நின்று குரல் கொடுப்பார்கள். இப்பொழுது கிழக்கு மாகாணத்திலே முஸ்லிம் சகோதரர் அநியாயமாக தாக்கப்பட்டிருக்கிறார். அதன் பின்னால் இன்னொரு சகோதரரும் தாக்கப்பட்டிருக்கிறார். அந்த தாக்கப்பட்ட முஸ்லிம் சகோதரர் அவமானப்படுத்தப்பட்டும் இருக்கிறார். இவருக்கான சட்ட உதவிகளுக்கு அல்லது இவருடைய காரியங்களுக்கு எத்தனை பேர் முன்னின்றிருக்கிறோம்? எத்தனை பேர் முஸ்லிம் தலைவர்கள் இதற்காக எடுத்த முடிவுகள் என்ன? ஒரு அறிக்கையாவது எந்த ஒரு முஸ்லிம் கட்சிகளில் இருந்தும் ஒரு கண்டன அறிக்கை கூட இதுவரைக்கும் பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் நம்முடைய முஸ்லிம் தலைமைகள் நாங்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்க போகிறோம் என்று ஜனநாயகத்துக்காக குரல் கொடுக்கிறோம் என்கிற பெயர்ல பாராளுமன்றத்தில் மாதக்கணக்கில் சத்தம் போட்ட காட்சிகளை பார்த்தோம். ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், அதற்காக போராடியதை வரவேற்கிறோம். ஆனால் நாட்டு ஜனநாயகத்துக்காக போராடியதை போல நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக போராட வேண்டும். முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் தமிழ் சமூகத்தினுடைய உரிமைகளுக்கு நாங்கள் குறுக்கே நிற்க மாட்டோம் என்கிறார். அவருடைய உரிமைகளுக்கு குறுக்கே யாரும் நிற்கக்கூடாது, அவர்களுடைய உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இதே நேரத்தில் முஸ்லிம்களுடைய உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். அவங்க குறுக்க நிற்கிறாங்க, அது குறுக்க நிற்கிறத தடுத்து நம்முடைய உரிமைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ் சமூகத்தினுடைய உரிமைகளை அவர்களுடைய தலைவர்கள் பெற்றுக் கொடுப்பார்கள். சம்பந்தன் ஐயா இருக்கிறார், சுமந்திரன் ஐயா இருக்கிறார், விக்னேஸ்வரன் ஐயா இருக்கிறார், அவர்களுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனா ரவுஃப் ஹக்கீம் சார் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறார் கேட்டா, அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு தமிழ் சமூகத்துடைய உரிமைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். முஸ்லிம் சமூகம் இங்கே அடிபடுகிறது, இங்கே கேவலப்படுத்தப்படுகிறோம், அசிங்கப்படுத்தப்படுகிறோம். இதற்கு இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கப்படவில்லை, முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாகவோ முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் சார்பாகவோ. இதே நேரத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆக இருந்தாலும் இன்னும் பல கட்சிகளும் இருக்கிறது. எந்த ஒரு கட்சியுமே முஸ்லிம்கள் சார்பாக இதற்கு எதிரான கண்டனங்களையோ வேறு எதையுமே தெரிவிக்கவில்லை. ஜனநாயகத்தை பாதுகாக்கிறோம் அரளியகா மந்திரிய அலரி மாளிகையை பாதுகாக்க உயிரையும் துறப்பேர் என்று சொன்ன முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் உயிர் துறக்கிற அளவுக்கு அடிபட்டிருக்கக்கூடிய, காயப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய, அவமானப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரனை பற்றி வாய் திறக்கவில்லை. அப்ப அலரி மாளிகையை பாதுகாக்கிறதுக்கு உயிரையும் கொடுப்போம்ங்கிறோம், ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்கு உயிரையும் கொடுப்போம் சொல்றோம். செய்யத்தான் வேணும், ஜனநாயகம் பாதுகாக்கப்படணும். ஆனால் நம்முடைய சமூகத்தினுடைய உரிமைகள் எங்க போனது? ஆனா இப்ப தெரியுதுல, ஜனநாயகத்தை பாதுகாப்போம்ங்கிறவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அரசியல் இருக்கணும்னா எங்களுக்கு லாபம் வேணும் தானே, எங்களுக்கு குறைஞ்ச ஒரு டிப்யூட்டி மினிஸ்டரியாவது தரத்தானே வேணும், எங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவியாவது தரத்தானே வேணும். இப்ப ஜனநாயகம் என்ன லெவலுங்கிறது இப்ப தெரியுது. அப்ப ஜனநாயகம் அன்றைக்கும் நீங்கள் ஜனநாயகத்துக்காக போராடவில்லை, இன்றைக்கும் முஸ்லிம் சமூகத்துக்காக போராடவில்லை. அப்ப முஸ்லிம் சமூகம் இவ்வளவு பாதிக்கப்படுகிறது. முஸ்லிம் அரசியல் தலைமைகள் இது தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காமல் மௌனியாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் களுவான்கேணி பகுதியில ஒரு சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக ஒரு செய்தி பரப்பப்பட்டு வருகிறது. அந்த செய்தி தொடர்பான அந்த குழந்தையினுடைய உறவுக்காரராக அறியப்படுகிற ஒருவர் ஊடகத்தில் வந்து ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். கருத்து தெரிவிப்பதற்கு அத்தனை பேருக்கும் உரிமை உண்டு, தாராளமாக அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க முடியும். முதலாவதாக கருத்தை தெரிவிப்பதற்கு முன்பதாக, முஸ்லிம் சமூகத்தை பற்றி பேசுவதற்கு முன்பதாக, முஸ்லிம் சமூகத்தினுடைய அடிப்படை தத்துவம் என்ன என்பதையும் இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் நாங்கள் யாரையும் பலவந்தமாக இஸ்லாத்தில் நுழைப்பதில்லை. வீடு கட்டி தருகிறோம்,
கிணறு தோண்டி தருகிறோம், உன் கல்யாணம் கட்டி தரணும், இஸ்லாத்துக்கு வாங்க என்ற ஆசை வார்த்தை காட்டி இஸ்லாத்துக்கு எடுப்பதோ மதமாற்றம் செய்வதோ எங்களுடைய மார்க்கமே எங்களுக்கு அனுமதிக்கவில்லை. அப்படி இஸ்லாமிய எந்த அமைப்புகளும் செய்வதும் இல்லை, செய்ய வேண்டிய தேவையும் எங்களுக்கு இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்தில் திருமறை குர்ஆனிலேயே படைத்த இறைவன் தெளிவாக சொல்லிவிட்டான், இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை. இஸ்லாத்துக்குள்ள இருக்கிற ஒருத்தர் மதம் மாறி போனா கூட நாங்க நிர்பந்திக்க மாட்டோம். இருக்கிறன்னா இரி, உனக்கு மறுமையில வெற்றி பெறணும்னு நினைச்சீங்கன்னா, பரலோக ராஜ்யத்துல ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த தத்துவத்தை பின்பற்றி இந்த கொள்கையை பின்பற்றி நீ வாழ முடியும். இல்ல நான் நாசமா தான் போவேன் ஒருவர் போவாரா இருந்தா எங்களுடைய பார்வையில் அவர் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறுவது கூட எங்களுக்கு மேட்டரே கிடையாது. யார் நிர்பந்தித்து நீ இந்த இஸ்லாத்துல தான் இருக்கணும், இஸ்லாத்துக்குள்ளதான் வரணும், கத்திய காட்டி இஸ்லாத்துக்கு எடுத்தாங்கிற கதையெல்லாம் கதைக்கு சொல்ல முடியுமே தவிர நிஜத்திற்கு எங்கும் காட்ட முடியாது. யாரும் அப்படி இஸ்லாத்திற்கு யாரையும் எடுப்பதில்லை. ஆனா அந்த உறவுக்காரர் பேசும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, இப்படி இஸ்லாத்துக்கு மதமாற்றம் பண்ணிருக்கிறீங்க, இது பெரிய கலவரமாக நாங்கள் வெடிக்க செய்வோம் என்கிறார். ஊடகத்தில் பேசுகிறார், கலவரத்தை தூண்டுவதாக சொல்லுகிறார். இப்படி சொல்லுகிற நேரத்தில் கூட நம்முடைய முஸ்லிம் தலைமைகள் மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை ஒரு முஸ்லிம் சொல்லி இருந்தால் இன்றைக்கு நாட்டிலே என்ன நடப்பட்டிருக்கும்? ICCPRக்கு கீழே சொல்ல முன்னாடியே தூக்கி உள்ள போட்டிருப்பாங்க. ஆனால் நாங்கள் கலவரத்தை தூண்டுவோம் என்று பேசுகிற அளவுக்கு அவர்களுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்கிறார்கள். முஸ்லிம் தலைமைகள் மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை என்னவென்று சொன்னால், இந்த கல்வான்கேணி பகுதியில் சகோதரி அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்றால், அவர் இஸ்லாத்திற்கு வந்தால், அவரை இஸ்லாமியராக அவர் மாறிவிட்டால், அவருடைய உண்மையில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை விரும்பி வந்திருந்தார் என்று சொன்னால் இஸ்லாம் அவரை வரவேற்கும். இஸ்லாத்துல இருக்கிற ஒருத்தர் இஸ்லாம் பிடிக்கல என்று போனார் என்றால் கூட தாராளமாக போங்க. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த யாருக்கும் நிர்பந்தம் கிடையாது. இதே நேரத்தில் ஏறாவூர் பகுதியில் பாதிக்கப்பட்ட சகோதரருடைய விஷயத்தை பொறுத்தவரையில அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும். ஒரு அரசு அதிகாரி அவரை மிலேச்சத்தனமாக தாக்கி இருக்கிறார். அடிப்படை உரிமை மீறலுக்குரிய காரியம் இது. இவருக்கு உச்சகட்ட தண்டனை வழங்கப்பட வேண்டும். இவருக்குரிய தண்டனைகள் முறையாக பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். ICCPRின் கீழ் அந்த திரையரங்கு உரிமையாளர் உள்ளிட்ட மயூரன் உள்ளிட்ட அத்தனை பேரும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும். இந்த தண்டனைகள் கொடுக்கப்படாத விடத்து மீண்டும் மீண்டும் இது போன்ற காரியங்கள் நடக்கும். அதை தடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் தமிழ் தலைமைகள் இது போன்ற விவகாரங்களில் தங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டி அவர்களை இது போன்ற காரியங்களை விட்டு தடுக்க வேண்டும். இது போன்ற காரியங்கள் தான் 30 வருட யுத்தத்திற்கு நம்மளை இட்டு சென்றிருக்கிறது. நாங்கள் பட்ட துயரங்கள் மீண்டும் மீண்டும் பட்டுக் கொண்டிருக்க முடியாது. காத்தான்குடியில் படுகொலை செய்யப்பட்டோம் விடுதலை புலிகளால், வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்டோம், பொலன்னறுவையில் கொலை செய்யப்பட்டோம், கந்தலாயில் வெளியேற்றப்பட்டோம், கந்தலாயில் கொலை செய்யப்பட்டோம். இப்படி இந்த யுத்தத்திற்கு கிஞ்சிற்றும் தொடர்பில்லாத முஸ்லிம் சமூகம் யுத்தத்தினால் இடையிலே மாட்டிக்கொண்டு பல்லாயிரக்கணக்கான உயிர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான சொத்துக்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். வடக்கிலிருந்து உடனடியாக வெளியேற்றப்பட்டோம். இன்று வரைக்கும் தீர்வில்லாமல் இருக்கிறோம். இப்படி பல பாதிப்புகளை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்தை, அண்ணன் தம்பிகளாக பழகுகிற முஸ்லிம் சமூகத்தை, மாமான் மச்சான்களாக பழகுகிற முஸ்லிம்களை இடையிலே சில பேர் அமர்ந்து கொண்டு நல்லுறவை கெடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். இந்த நல்லுறவை கெடுக்கிற காரியத்தை ஒரு இந்து சகோதரன் செய்தாலும் அல்லது ஒரு முஸ்லிம் சகோதரன் செய்தாலும் கண்டிப்பாக யார் செய்தாலும் அவர்களுக்கு உச்சகட்ட தண்டனை வழங்கப்பட வேண்டும். இந்த காரியத்தை சிலோன் தௌஹீத் ஜமாத் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். பாதிக்கப்பட்ட சகோதரருக்கு உடனடியாக அவருக்குரிய நிவாரணம் வழங்கப்படுவதோடு பாதிப்பை உண்டாக்கியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். முஸ்லிம் தலைமைகள் தமிழ் மக்களுடைய உரிமைகளை தமிழ் தலைவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். முஸ்லிம் தலைவர்கள் தயவு செய்து முஸ்லிம் மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான தங்களுடைய முழு முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதாவானா